என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு அடித்தளம் போடப்பட்டு விட்டது. திமுக அதிமுக என்ற இந்த இரு பெரும் ஊழல் பண முதலைகளின் அஸ்திவாரத்தை தரைமட்டமாக்குவதற்கான காலத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நான் பேசுவது ஏளனமாக கூட உங்களுக்கு தெரியலாம், ஆனா இதுதான் 100 விழுக்காடு உண்மை. இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்ற இந்த அஸ்திவாரம் 2026 உடையலாம், இல்லைனா 2031 உடையலாம். திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் இல்லாத, இந்த இரண்டு இயக்கங்களும் இல்லாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான அத்தனை அடித்தளங்களும் ஏற்கனவே உருவாகிவிட்டது, உருவாக்கப்பட்டு விட்டது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வாக்குகள் 26 விழுக்காடு. 22 தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. அந்த 22 தொகுதிகளில் திமுக பெற்ற வாக்குகள் 1,14,00,000 வாக்குகள். திமுக பெற்றது எவ்வளவு? 1,14,00,000 வாக்குகள். அதே போல திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பெற்ற அந்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எதிர்க்கட்சி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவும் பாஜக கூட்டணியும் சேர்ந்து பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை அதிகம். பாமக, பாஜக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சிகளும் பெற்ற வாக்குகள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கூட்டணி பெற்ற வாக்குகளை விட அதிகம். அப்படி என்றால் திமுக தமிழ்நாட்டில் செல்வாக்கு உள்ள ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லிட முடியாது. 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதே கூட்டணி கூட, திமுக கூட்டணி மக்களை சந்தித்து நேர்வழியில் பெற்ற வாக்குகளா அப்படின்னா அதுவும் இல்லை. பணம் கொடுத்து பெறப்பட்ட வாக்குகள். ஒன்றல்ல இரண்டு, அது பல ஆயிரக்கணக்கான கோடிகள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு எம்பி தொகுதியா 40 எம்பி தொகுதி, 40 எம்பி தொகுதியும் ஏலம் விட்டுடலாம் ஒரு நாளை வச்சு. 234 சட்டமன்ற தொகுதிகளையும் அந்தந்த தொகுதியின் தலைமை இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஏலத்தை விட்டுடலாம். தொகுதியை பணம் உள்ளவர்கள் ஏலத்தில் எடுத்துட்டு வந்துருவாங்க உள்ள. ஏன்னா இவன் கோடி கோடியா கொண்டு போய் பணத்தை கொட்டி சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லாம் போயிட்டு ஒவ்வொருத்தனையா தேடி பிடிச்சி பணத்தை கொடுத்து அதன் பிறகு அவனை பூத்துக்கு அழைச்சி வந்து ஓட்டு போடுற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் அரசியல்வாதிங்க. அதனால அரசியல்வாதிகளுக்கு கஷ்டம் இல்லாம தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தொகுதியா ஏலம் விட்டுட்டு எந்த இயக்கம் பணபலம் உள்ள இயக்கமோ அந்த இயக்கம் ஒவ்வொரு தொகுதியும் ஏலத்துல எடுத்துட்டு நேரா ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் ஆயிடலாம். இதை தேர்தல் ஆணையம் செஞ்சிடலாம் இந்த லட்சணத்துக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் தேதியை அறிவிக்கிறாங்க. தேர்தல் தேதியை அறிவித்த நாள் முதல் தேர்தலினுடைய முடிவுகள் வருகின்ற நாள் வரைக்கும் தேர்தல் நடைமுறைகள் எல்லாமே அமல்ல தான் இருக்கிறது. ஆனா அமல்ல இருந்து என்ன பயன்? பேருக்கு அமல்ல இருக்கிறது, எல்லாமே சகஜமா தான் நடக்குது. கோடி கோடியா பணத்தை கொண்டு போய் வாக்காளருக்கு கொடுக்குறவன் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். திமுக காரணம் அதிமுக காரணம் தமிழ்நாட்டில் தடுத்துட்டீங்களா? ஒவ்வொரு தொகுதியிலையும் இத்தனை கோடி ரூபாய் இந்த கட்சி டிஸ்போஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இது வரைக்கும் பிடிச்சி அந்த வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க? இல்லை அந்த கட்சியை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கீங்களா? தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிடுது. தேர்தல் தேதி அறிவித்தது முதல் தேர்தல் முடிவுகள் வெளிவருகின்ற வரையில தமிழ்நாட்டில் சில கட்டுப்பாடுகளை அறிவிக்கிறீங்க. ஆனா அதையும் மீறி இவ்வளவு பணம் லட்சமா டிஸ்போஸ் ஆகுது தொகுதிக்குள்ளனா, இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் கண்டுகல அப்படின்னா அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கா? நம்பணுமா? சொல்லுங்க. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் திமுகவையும் அதிமுகவையும் தமிழ்நாட்டு
அரசியல் களத்திலிருந்து அகற்றணும். ஏறத்தாழ அதிமுகவிற்கு வந்துட்டு இறங்கு முகம் தொடங்கிவிட்டது. திமுக வந்துட்டு அதிகாரத்தில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு இந்த 2 இயக்கத்தையும் தமிழ்நாட்டில் ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முடிவில் இறங்கி இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கி இருக்கிறார். அதிகாரத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளித்திருக்கிறார். இதைத்தான் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கிறது பல ஆண்டுகளாக. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் எந்த ஒரு இயக்கத்திற்கும் அதிகாரத்தை பகிர்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இந்த நிலை வந்துட்டு 2006 இருந்து 2011 வரையில் தமிழ்நாட்டில் இருந்தது. கருணாநிதி மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி அமைத்தார். தமிழ்நாட்டில் காங்கிரசும் 20 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றிருந்தது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது. அப்பொழுது 2 இயக்கமுமே கூட்டணியில இடம் பெறல. 96 இடங்களை வைத்துக் கொண்டு திமுக மட்டுமே ஆட்சி செய்தது. 96 இருந்து 2001 வரையில நடந்த அந்த திமுகவினுடைய ஆட்சியில கருணாநிதி சூழ்ச்சியில பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை பேசுவதற்கு இது நேரம் அல்ல. அது தனியாக ஒரு காணொளி போடுவோம். நாம் ஏன் இதை மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துறோம் அப்படின்னா, அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை. திராவிட கட்சிகளின் கொள்கை என்ன? அதிகாரத்தை நாம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் திராவிடத்தின் கொள்கை, திராவிட கட்சிகளின் கொள்கை. 2026 சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 117 தொகுதிகளில் பாஜக பாமக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடும்னு நான் சொல்ல வரல. திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது. 2026 கூட்டணி ஆட்சி பாமக அமைத்தே தீர வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறது. அதற்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி பல வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம சொன்னோம்னா, ஆமாம் நீங்கள் 10 தொகுதிகளில் பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டிங்கல்ல, அதனால் நீங்கள் இப்போ பேசுவீங்க அப்படின்ற குரல் வந்துட்டு பின்னாடி வந்துட்டே இருக்கும். பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் பல மாற்றங்கள் உண்டு. இது மாநிலத்தை ஆளுவதற்கான தேர்தல், அது நாட்டை ஆளுவதற்கான தேர்தல். நாட்டை ஆளுவதற்கான தேர்தலுக்கு எப்படியாவது நம்ம துணை பிரதமர் ஆயிடணும், எப்படியாவது ஒரு 10 அமைச்சர்களை தமிழ்நாட்டுக்கு பெற்றுடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்துட்டு ஒரு 8000 கோடிக்கு மேல செலவு பண்ணி தான் இந்த 40 தொகுதிகளை பெற்றது. இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டால் சரி. சட்டமன்ற தேர்தல் என்பது மாநிலத்தை ஆளுகின்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் பல மாறுதல்கள் உண்டு. சட்டமன்ற தேர்தல் என்பது மாநிலத்தை, மாநில மக்களை ஆட்சி செய்வது. பாமக எடுத்திருக்கின்ற இந்த முடிவு இப்படியே தொடர்ந்து நகர்ந்தால் திமுக அதிமுகவிற்கு அதிர்ச்சி கண்டிப்பாக காத்திருக்கிறது. 26ல் பாஜக பாமக கூட்டணி குறைந்தது 50 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. சீமானவர்கள் 2026ல் நாம் தமிழர் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அவர் பேசுவார், பேசிட்டே இருப்பார். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத இயக்கங்களுக்கு தொடர்ந்து குறைந்தது 20 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே இருக்கிறது. அந்த வாக்குகளில் 8 விழுக்காடு வாக்குகளை வந்துட்டு இந்த முறை சீமான் பெற்றிருக்கிறார். இந்த 8 விழுக்காடு வாக்குகள் வந்துட்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து விடுமா அப்படின்னா, சீமானுடைய பாணியிலேயே சொல்லணும் அப்படின்னா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்னா குறைந்தது 30 விழுக்காடு வாக்கு வேணும். 20 விழுக்காடு வாக்குகள் இருந்தால் கூட சில மாற்றத்தை நிகழ்த்தி விட முடியும். கடைசி வரைக்கும் என்னுடைய உயிர் உடல்ல இருக்கிற வரைக்கும் தனித்தே நிற்பனான்னு முடிஞ்சா என்னை வைத்து காட்டுங்கடா அப்படின்னு பேசலாம் சீமான். ஆனால் விழுந்துட்டே தான் இருப்பார். அவரை வந்துட்டு யாரும் எழுப்பி நிற்க வைக்க முடியாது. சீமானுடைய அடுத்தடுத்த தேர்தல்களில் அவருடைய வண்டி ஓடணும் அப்படின்னா அவர் வந்துட்டு தன்னில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினா சீமானுடைய வண்டி அடுத்தடுத்த தேர்தல்களில் ஓடும். இல்லைனா 8 விழுக்காடு வாக்கு அடுத்து 15, 10, 20, 1 கோடி வாக்கா மாறிடும். 35 லட்சம் வாக்கு வந்து 1 கோடி வாக்கா மாறிடும். மாறும். என்னைக்கு மாறும்னா, ஒருமித்த கருத்துள்ள இயக்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒருவேளை அவருடைய தலைமையிலேயே ஒரு கூட்டணியாக உருவானால் அன்றைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம கூட யாருன்னா கூட்டணிக்கு வந்தால் அப்புறம் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த கனவுல நான் எவ்வளோ நாளாக உறுதியாக இருக்கிறேன். என்னை தவிர அந்த இடத்துக்கு யாருமே போட்டி இல்லை அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்.
அப்புறம் அதுக்கு யாருன்னா போட்டிக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு போராடிட்டு இருக்காரு. அதற்கான வாய்ப்புகள் மக்கள் வழங்கி விடுவார்களா அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் வழங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பணத்துக்கும் குடிக்கும் அடிமையாகி விட்டார்கள். அதனால பணம் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போய் இவங்க குடிக்க தான் போறாங்க. ஆனா அது இரண்டுமே இல்லாத 1 கோடி வாக்கெல்லாம் வந்து சீமானுடைய கனவுல வேணா வாங்கலாமே தவிர நினைவில் அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 35 லட்சம் வாக்குகளை சீமான் பெற்றிருப்பது அவ்வளவு எளிதாக நம்ம கடந்து சென்று விட முடியாது. ஆனா இதுதான் வந்துட்டு உச்சகட்ட வாக்கா இருக்கலாம். சீமான் அவர்களுடைய தனித்தன்மையுள்ள வாக்கு. இனி அடுத்தடுத்து வந்துட்டு வாக்கு வங்கி உயர்ந்துரும். 35 வந்துட்டு 50 மாறிடும், 60 மாறிடும் அப்படின்னா கண்டிப்பா தனியாலாம் நின்று இருந்தா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் சீமான் ஒரு 10 சீட்டு வென்றுட்டார், இல்ல ஒரு 15 இடங்கள்ல சீமான் வென்றுட்டாரு. பாஜக பாமக கூட்டணி ஒரு 35-40 இடங்கள்ல வென்றுட்டது சட்டமன்றத்தில். எடப்பாடி ஒரு 60-50 வென்றுட்டாரு. அப்புறம் திமுக கூட்டணி என்ன 150 ஜெயிச்சிருமா? ஆட்சி அமைக்கிறதுக்கு 117 இடம் வந்துருமா? தமிழ்நாட்டில் இந்த நிலை உருவாகணும். அப்பதான் மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். கடந்த 2-5 ஆண்டுகளா வந்துட்டு மத்தியில் பிஜேபி ஆட்சி வந்துட்டு தனிப்பெரும் கட்சியின் ஆட்சியா இருந்தது. நரேந்திர மோடி அவர்களை கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை. ஆனால் இனி வரவிருக்கின்ற 5 ஆண்டுகளில் அது நடக்காது. நரேந்திர மோடி அவர்கள் பல இயக்கங்களின் தலைவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வந்துட்டார். இனி அவரை சுற்றி பல ஆயுதங்கள் நிற்கிறது. எந்த நேரத்திலே அந்த ஆயுதம் அவரை கூர்பார்க்கும். அதனால எச்சரிக்கையோட ஆட்சி செய்வாரு. அந்தந்த மாநிலத்தின் தலைவர்கள் போயிட்டு மாநிலத்தின் உரிமைகளை கேட்கும் பொழுது பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு மோடி அவர்கள் வந்துட்டாரு. இந்த மாநிலத்தின் உரிமைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய இடத்திற்கு மோடி அவர்கள் வந்துட்டார். இந்த நிலை தமிழ்நாட்டில் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலில் மாற்றங்கள் ஏற்பட்டுடும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்பட்டுடும். தமிழ்நாட்டின் தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படும். தனிப்பெரும் கட்சிக்கே நீங்கள் தொடர்ந்து ஊழல் கட்சிகளுக்கே நீங்கள் வாக்களித்து இப்பொழுது வரையில் எத்தனையோ இழப்புகள். அது மாறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கின்ற இந்த முடிவு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை திராவிட கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறது. திராவிட கட்சிகள் போட்ட திட்டங்கள் அத்தனையும் தவிடுபடியாக்கியது பாமக. நம்மை விட்டால் இந்த பாமகவிற்கு ஆள் இல்லை அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து கணக்கு போட்டது. திமுகவின் ஆட்சியா அல்லது அதிமுகவின் ஆட்சியா என்ற அந்த நிலைப்பாட்டையே மாற்றியது பாமக தான் தமிழ்நாட்டில். இப்பொழுது அந்த களங்கள் சற்று மாறி இருக்கிறது, அதை நான் ஏற்கிறேன். அந்த இடத்துல வேறு வேறு இயக்கங்கள் எல்லாம் இன்று வலுப்பெற்றிருக்கிறது, அதை நான் ஏற்கிறேன். ஆனால் பாமக அவர்களுடைய வலிமையிலிருந்து இறங்கவே இல்லை. அதை எல்லோரும் ஏற்கணும். அதை நீங்க மறுத்தா அதற்கான விடை வந்துட்டு 2026 தெரியும். அதிமுக திமுகவினுடைய அஸ்திவாரங்கள் வந்துட்டு ஏற்கனவே இந்த கூட்டணி பெற்ற அந்த 19 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை கண்ட பொழுது 2 பேருக்கு வந்துட்டு பேரதிர்ச்சி விழுந்திருக்கிறது. அது வேலுமணியுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவருடைய வாயிலிருந்து வெளிவந்த அந்த வார்த்தைகள் காட்டியது. 2026 பாஜக பாமக கூட்டணியை உடைத்து இவர்கள் தனியாக நிற்காமல் திராவிட கட்சிகளோடு இணைத்து விட வேண்டும் இந்த கூட்டணியை. இது 3வது அணியாக தொடரக்கூடாது என்பதில் திமுகவும் அதிமுகவும் உறுதியாக இருப்பார்கள். இந்த இடத்துல தான் பாமகவும் பிஜேபியும் உறுதியாக நின்று இந்த கூட்டணியை இப்படியே கொண்டு போகணும். திமுக அதிமுகவிற்கு எதிராக தமிழ்நாட்டில் 3வதாக கண்டிப்பாக ஒரு அணி கண்டிப்பாக வலுப்பெற்றிடும். 19 விழுக்காடு வாக்கை 25 விழுக்காடு வாக்காக மாற்றினால் அதிமுகவின் வாக்கு 20 விழுக்காட்டில் இருந்து 16-17 விழுக்காட்டிற்கு சரிவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி சரிந்தால் அது கண்டிப்பாக முடிந்து போனதுதான் அதனுடைய அஸ்திவாரம். 2 கோடி வாக்கு எங்களை வீழ்த்த யாருமே இல்லை, திரும்புகின்ற திசையெல்லாம் எதிரிகளே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொன்ன காலங்கள் எல்லாம் மலை ஏறி மானம் கப்பல் ஏறி போயிடும். தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக 2வது மிகப்பெரிய சக்தியாக பாமக பாஜக கூட்டணி மாற வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த நகர்வுகளில் பார்ப்போம்.
இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.